Exercise 2.9 Sum. Resolve the following rational expressions into partial fractions. Rational expressions partial fractions மாற்ற சொல்லியிருக்காங்க. First sum 1 by x square minus a square. Solution நம்ம let 1 by x square minus a square எப்படி எடுத்துக்கிறோம்? a by x minus a plus b by x plus a. இது வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a minus b into a plus bன்னு நம்ம எழுதிக்கலாம். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ a into x plus a plus b into x minus a by இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் கீழே. இப்போ ரெண்டு சைட்லையும் நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே மேலே நியூமரேட்டர் என்ன இருக்குது 1. ஸோ 1 ஈக்குவல் டு a into x plus a plus b into x minus a. This equation is true for any value of x. To find a and b, நம்ம a and b கண்டுபிடிக்கிறதுக்காக put x equal to a போடுறோம். So 1 equal to a into 2a plus b into a minus a. 1 equal to 2a. ஏன்னா இது வந்து 0 ஆயிருமா? ஸோ அந்த டேர்ம் வந்து எழுதலை. ஸோ a equal to 1 by 2a. Put x equal to minus a. 1 equal to a into இங்கே a minus a வந்து 0 ஆயிரும். ஸோ plus b into minus 2 plus a. b equal to அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது? minus 1 by 2a. இப்போ a வேல்யூவில் 1 by 2aவும் b வேல்யூக்கு பதிலாக minus 1 by 2aவும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 1 by 2a into x minus a minus 1 by 2a plus x plus a. செகண்ட் சம் 3x plus 1 by x minus 2 into x plus 1. இது வந்து a by x minus 2 plus b by x plus 1 பிரிச்சு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கோன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. ஸோ a into x plus 1 b into x minus 2 by கீழே உள்ள ரெண்டு மல்டிபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூமரேட்டரில் உள்ள டேர்மை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு 3x plus 1 equal to a into x plus 1 plus b into x minus 2. This equation is true for any value of x. ஸோ நம்ம வந்து a b வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இங்கே வந்து x plus 1 இருக்குது. இது 0 ஆக்கணும்னா நம்ம x வேல்யூ என்ன போடணும்? minus 1 போடணுமா? ஸோ அதனால் put x equal to minus 1. ஸோ x equal to minus 1 இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா நமக்கு b என்ன கிடைக்குது? 2 by 3. நெக்ஸ்ட் இது 0 ஆக்கணும்னா நமக்கு x வேல்யூ என்ன போட்டால் 0 ஆகும்? 2 போட்டோன்னா. ஸோ put x equal to 0. 6 plus 1 equal to a into 3 plus b into 0. ஸோ a equal to 7 by 3. இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 3x plus 1 by x minus 2 into x plus 1 equal to 7 by 3 x minus 2 plus 2 by 3 x plus 1. Third sum 3 by x square plus 1 x minus 1 into x plus 2. இப்போ வந்து ஒவ்வொரு டேர்ம் தனித்தனியாக பிரிச்செழுதணும். a by x minus 1 b by x plus 2. இங்கே வந்து x ஸ்கொயர் டேர்ம் இருக்கா? ஸோ cx plus d byன்னு நம்ம எழுதணும். by x plus 2 இந்த ஹோல் டேர்மையும் என்ன பண்ணியிருக்கோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா? ஸோ a இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம், b இன்ட்டு இந்த டேர்ம், அது cx plus d இன்ட்டு ஃபஸ்ட்டு 2 டினாமினேட்டர் டேர்ம்ஸ் பை டினாமினேட்டரில் உள்ளதை அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரைட் சைடில் இருக்கிறது எழுதியிருக்கோம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ். டு ஃபைண்ட் a b c d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 போடுறோம். புட் x equal to 1 போட்டோன்னா a வேல்யூ என்ன கிடைக்குது? 1 by 3. ஏன்னா b இங்கே வந்து 0 ஆயிரும், cக்கு x minus 1 இருக்குது 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு புட் x equal to minus 2 போட்டோன்னா a வேல்யூ 0 ஆயிரும். அப்போ b வேல்யூ கிடைக்கும் b into minus 3 into 5 which implies b equal to 2 by 15. Put x equal to 0 போட்டோன்னா 0 equal to 2a minus a minus b minus 2d equal to a வேல்யூ அப்ளை பண்ணிக்கும். b வேல்யூ வந்து 2 by 15 minus 2 into d. இப்போ d வந்து மைனஸில் இருக்கும், இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 2d. இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா 1 by 5 கிடைக்குது. ஸோ 2வை வந்து நியூமரேட்டரில் இருக்கிறது ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ d equal to 1 by 10. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டில் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ a plus b plus c equal to 0. a வேல்யூ 1 by 6 plus b வேல்யூ 2 by 15 plus c வேல்யூ ஈக்குவல் டு தெரியாதா? ஸோ அப்போ c அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ சியை மட்டும் வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்து சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது?
minus 3/10. ஸோ நம்ம ஏபிசி வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமோ அப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/6 எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2/15 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி வேல்யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை அப்படியே எழுதிட்டு எக்ஸையும் இங்கே காமன் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் உள்ளதை நம்ம ப்ளஸ் பண்ணிடுறோம். ஸோ 1 - 3x பை டினாமினேட்டரில் உள்ளதை கீழே கொண்டு வந்திருக்கோம். 10 × x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஃபோர்த்து சம் x by x minus 1 the whole cube. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? a by x minus 1 plus b by x minus 1 the whole square plus c by x minus 1 the whole cube. இப்போ ஹோல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இருக்கிறது ரெண்டு சைட்லேயும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ x ஈக்குவல் டு a × x minus 1 the whole square plus b × x minus 1 plus c. இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து பதிலாக 1 போடுறோம். 1 போட்டால் a டேர்ம் 0 ஆகும். a × 0 b × 0 plus c கிடைக்கும். அப்போ c ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே மட்டும்தானே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ a மட்டும்தான் இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். ஸோ 0 ஈக்குவல் டு இங்கே வந்து a மைனஸ் இங்கே b இருக்குமா? ஸோ மைனஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. a வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமா? 0 மைனஸ் b ப்ளஸ் சிக்கு பதிலாக 1. ஸோ b ஈக்குவல் டு என்னவாயிரும்? வேல்யூ 1. ஸோ நம்ம இப்போ வந்து ஈக்குவேட்டில் அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 the whole cube ஈக்குவல் டு a வேல்யூ 0 by x minus 1 ப்ளஸ் b வேல்யூ 1 by x minus 1 the whole square ப்ளஸ் c வேல்யூ 1 by x minus 1 the whole cube. இப்போ இங்கே டேர்ம் வந்து 0 தானே இருக்குது. ஸோ இந்த ஒரு டேர்ம் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டு டேர்ம் எழுதிடுறோம். ஃபிஃப்த் சம் 1/x⁴ - 1. இந்த எப்படி பிரித்து எழுதிடலாம்? ஸோ இது வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a மைனஸ் b ஃபார்மில் இருக்குது. ஸோ a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ a என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது என்ன ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? அப்போ மறுபடியும் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இந்த மூணு டேர்மே பிரித்து எழுதுறோம். இதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் a by x plus 1, அடுத்த நெக்ஸ்ட் x plus 1க்கு b by x plus 1. இது ஸ்கொயர் டேர்மில் இருக்கனால cx plus d by x ஸ்கொயர் plus 1. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் உள்ள டேர்ம்ஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கோம். புட் x ஈக்குவல் டு 1 போட்டோன்னா 1 ஈக்குவல் டு a × 2 × 2 bc வேல்யூஸ் எல்லாம் 0 ஆயிரும். ஸோ bc வேல்யூஸ் 0 ஆயிரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு 1/4. புட் x ஈக்குவல் டு -1 எடுத்துட்டோன்னா 1 ஈக்குவல் டு b இன்ட்டு -4. a வேல்யூ c வேல்யூ 0 ஆயிரும் -1 போட்டோன்னா. ஸோ b ஈக்குவல் டு -1/4. புட் x ஈக்குவல் டு 0 போட்டோன்னா a மைனஸ் b மைனஸ் d ஈக்குவல் டு 1. ஸோ a வேல்யூ அப்ளை பண்ணிக்கோ 1/4, b வேல்யூ -1/4 அப்ளை பண்ணிக்குவோம், d அப்படியே வச்சுருக்கோம். ஸோ d என்ன பண்ணிடுறோம்? ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த 1 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 2/4. 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -1. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண 4. ஸோ 4. 2 - 4 ஈக்குவல் டு -2/4. ஆன்சர் இஸ் -1/2 தான் d வேல்யூ. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ a + b + c ஈக்குவல் டு 0. ஸோ 1/4 -1/4 + c ஈக்குவல் டு 0. அப்போ c வேல்யூ என்ன கிடைக்குது? 0. ஏன்னா இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ c ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? ஏக்கு பல்ல 1/4 × x - 1 மைனஸ் b வேல்யூ 1/4 × x + 1 ப்ளஸ் c வேல்யூ வந்து 0 -1/2 × x² + 1. இப்போ இதை தான் அப்படி எழுதியிருக்கோம். இந்த -1/2 இங்கே வந்து மைனஸ் போட்டுட்டு 1/2 × x² + 1. சிக்ஸ்த் சம் x - 1 the whole square by x³ + x. இப்போ வந்து இவன் அப்படியே எழுதியிருக்கோம். இந்த நியூமரேட்டரில் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர்லேருந்து எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ இப்போ மீதி என்ன இருக்கும்? x² + 1. இப்போ இந்த ரெண்டு டேர்மே பிரித்து வரும். ஸோ a by x ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்கனால bx + c by x² + 1. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ a × x² + 1 ப்ளஸ் bx + c × x. நியூமரேட்டரில் உள்ளது அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர் உள்ளது அப்படியே எழுதிடும். இப்போ வந்து லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நியூமரேட்டரில் உள்ள டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? x - 1 the whole square ஈக்குவல் டு a இன்ட்டு டேர்ம் எழுதியிருக்கோம்
இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம். 0 போட்டோன்னா பி வேல்யூ என்னவாயிரும், ஹோலாக 0 ஆயிரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏ கிடைக்கும், இங்கே வந்து பி கிடைக்கும். ஸோ ஏ வேல்யூ பதில் 1 போட்டுக்கும். 1 + b ஈக்குவல் டு 1. ஸோ பி என்ன கிடைக்குது, 0. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது இங்கே 1 லெஃப்ட் சைடில் இங்கே 1 போட்டால் என்னவாயிரும், இந்த டைம் 0 ஆயிரும். ஸோ 0. இங்கே ஏக்கு பதிலாக a × 2 + b × b × 1 தான். ஸோ ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ 2 + 0 + c ஈக்குவல் டு 0. c ஈக்குவல் டு 2 ரைட் சைடு வந்துச்சுன்னா -2. இப்போ நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணுறோம். நம்ம பிரித்து எழுதும்போது அங்கே ஏக்கு பதிலாக 1/x + பிக்கு பதிலாக 0x + டிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 2/x² + 1. இப்போ 0 டேர்மை விட்டுடலாமா? ஸோ 1/x இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ -2/x² + 1. 7th சம் கொடுத்துருக்காங்களா? சின்ஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து சேம் டிகிரியாக இருக்குது, வி ஹாவ் டு டிவைட் த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் உள்ளே போட்டு டினாமினேட்டர் போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம 1ஆல் டிவைட் பண்ணுறோம், ஏன்னா சேம் டிகிரி தானே. ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 6x - 5. ஸோ அப்போ கிவன் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், மேலே நியூமரேட்டரில் இங்கே வந்து 1 இருக்கா, 1. ஸோ 1 ப்ளஸ் ரிமைண்டரில் உள்ளது 6x - 5 பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, அதே டேர்ம். ஜஸ்ட் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த டேர்மை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுக்கும்போது நியூமரேட்டரில் உள்ளதை அப்படி வச்சுட்டோம். டினாமினேட்டர் எப்படி பிரித்து எழுதிக்கலாம், இப்போ 6ஐ வந்து -5 வர மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 2 - 2 - 3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நம்ம வந்து x - 2 x - 3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ a/x - 2 + b/x - 3. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து நியூமரேட்டரில் உள்ள டேர்ம்ஸ் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 6x - 5 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் உள்ள டேர்ம். புட் x ஈக்குவல் டு 3 போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னா, எக்ஸ்க்கு பதிலாக 3 போட்டோம். ஸோ 18 - 5 இன்ட்டு இங்கே 3 போட்டால் 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3 - 2. ஸோ b வேல்யூ என்ன கிடைக்குது, 13. நெக்ஸ்ட் புட் x ஈக்குவல் டு 2 போடும். ஸோ 12 - 5 ஈக்குவல் டு a இன்ட்டு -1. ஸோ b வேல்யூ என்ன கிடைக்குது, b இன்ட்டு இங்கே 2 போட்டால் என்ன கிடைக்கும், 2 - 2 0. ஸோ a ஈக்குவல் டு -7. இப்போ 6x - 5 பை இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -7/x - 2 ப்ளஸ் பிக்கு பதிலாக 13/x - 3. இப்போ இந்த டேர்மை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஸோ 1 ப்ளஸ் -7/x - 2 ப்ளஸ் 13/x - 3. ஸோ 8th சம் கொடுத்துருக்காங்களா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் டிகிரி தென் த டினாமினேட்டர். அப்போ டிவைட் பண்ணணும் நியூமரேட்டரால். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம், நியூமரேட்டரில் உள்ளது எழுதிட்டு டினாமினேட்டரில் வெளியே போட்டுக்கோம். இங்கே x³ இருக்கா, ஸோ நம்ம வந்து x³/x². ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x. ஸோ ஃபஸ்ட்டு இதால் மல்டிபிள் பண்ணுறோம், எக்ஸால். ஸோ -5x². ஸோ x³ + 5x² + 6x. இதை டிவைட் பண்ணோம், மைனஸ் பண்ணோன்னா -5x². இது ரெண்டு மைனஸ் பண்ணனா 4x + 1. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் -5ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குன்னா -5x² இருக்கா, இங்கே x² இருக்கா. ஸோ x² கேன்சல் ஆயிரும் -5ஆல். ஸோ -5ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 21x + 31. ஸோ நம்ம எழுதிக்கலாமா? இப்போ நம்ம x - 5 தான் நம்ம டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ரிமைண்டர் பை த டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிறோம். நான் கிவனை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம், x + 2 × x + 3 பிரித்து எழுதிக்கலாமா? 6ன்றதை ஸோ a/x + 2 × b/x + 3ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ a இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், நியூமரேட்டர் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் புட் x ஈக்குவல் டு -3 போட்டோன்னா a வேல்யூ 0 ஆயிரும், b இன்ட்டு -1. இப்போ b என்ன கிடைக்குது, 32. புட் x ஈக்குவல் டு -2 போட்டோன்னா b 0 ஆயிரும். இப்போ a வேல்யூ -11 கிடைக்குது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணோமா, இந்த டேர்ம்லேருந்து இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக -11 அண்ட் தென் பிக்கு பதிலாக 32 போட்டிருக்கோம். இட் இஸ் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே x - 5, அப்போ இந்த டேர்மை அப்படியே எழுதிடணும். 9th சம்மை வந்து நம்ம மேலே உள்ளதை பிரித்து எழுதிடலாமா? ஸோ a/x - 2 எழுதிட்டு b/x + 1 × c/x + 1
ஸ்கொயர். ஸோ வந்து cross multiple பண்ணிடுறோம். ஸோ a into x plus 1 the whole square, b into x minus 2 into x plus 1, c into x minus 2 by denominator உள்ளது அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு சைட்லேயும் நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிடுறோம். இப்போ புட் x equal to 2 போட்டோன்னா நமக்கு a வேல்யூ கிடைக்கும். ஏன்னா b 0 ஆயிருமா, இங்கே 2 போட்டால் c வந்து இங்கே 2 போட்டால் 0 ஆயிரும். இப்போ a வேல்யூ என்ன கிடைக்குது 14/9. புட் x equal to -1 போட்டோன்னா a வேல்யூ 0 ஆயிரும், b வேல்யூ 0 ஆயிரும், c equal to -11/3. But x equal to 0 போட்டோன்னா a minus 2 b minus 2 c equal to 12. So a value c value apply பண்ணால் b value என்ன கிடைக்குது -14/9. So a value b value c valueல நம்ம substitute பண்ணுறோம். a value வந்து 14/9 into x minus 2 minus 14/9 into x plus 1 minus 11/3 into x plus 1 the whole square. 10th sum வந்து நம்ம எப்படி நியூமரேட்டரில் உள்ளதை வச்சுட்டு டினாமினேட்டரில் உள்ளதை x plus 1 into x square plus 1ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ a by x plus 1 bx இது ஸ்கொயர் டேர்மாக இருக்கா, ஸோ bx plus c by x plus 1. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் புட் x equal to -1 போட்டோன்னா a வேல்யூ என்ன கிடைக்குது 4. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ 6 equal to a plus b. அப்போ b வேல்யூ என்னது 2. புட் x equal to 2 போட்டோன்னா c வேல்யூ என்ன கிடைக்குது -3. இப்போ நம்ம a வேல்யூ b வேல்யூ c மூணே அப்ளை பண்ணுறோம். a வேல்யூ 4/x plus 1, b வேல்யூ 2, x, c வேல்யூ -3/x square plus 1. ஸோ சம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரில் உள்ள ஈக்குவேஷன் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ரெண்டுலேயும். ஸோ வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேம் இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்குது எக்ஸ் -5. ஸோ அப்போ கிவன் வந்து எப்படி எழுதிக்கலாம், மேலே இங்கே 2 இருக்கா, ஸோ 2 ப்ளஸ் நியூமரேட்டரில் உள்ளது டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் உள்ளது அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பிரித்து எழுதிடுறோம், டினாமினேட்டரில் உள்ளதை x minus 1 into x plus 3ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ a by x minus 1 plus b by x minus 3. ஸோ இது ரெண்டு டேர்மே கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் உள்ளதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். புட் x equal to -3. -3 போட்டால் b வேல்யூ 2 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா a வேல்யூ -1 கிடைக்கும். ஃபஸ்ட் அப்போ a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு 2 இருக்கா, ஸோ 2 ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்கும். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இந்த ரைட் சைடில் உள்ளதை எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே எழுதிடுறோம். 2/x plus 3 minus 1/x minus 1. நெக்ஸ்ட்டு 12th சம் 7 plus x by 1 plus x into 1 plus x ஸ்கொயர். ஸோ 1 plus xக்கு வந்து நம்ம a by 1 plus xன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்குதா, ஸோ bx plus c by 1 plus x ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். புட் x equal to -1 போட்டோன்னா b வேல்யூ வந்து என்னவாயிரும் 0 ஆயிரும். ஸோ a என்ன கிடைக்குது 3. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ இங்கே x ஸ்கொயர் டேர்ம் இருக்குதா, இல்லை, ஸோ 0. இங்கே x ஸ்கொயருக்கு a இருக்குது, இங்கே x ஸ்கொயருக்கு b இருக்குது. ஸோ a plus b equal to 0. இங்கே a வேல்யூ வந்து 3 plus b equal to 0. ஸோ b equal to 3 ரைட் சைடு வந்தால் -3. புட் x equal to 0 போட்டோன்னா a plus c equal to 7. ஸோ c என்ன கிடைக்குது 4. இப்போ a வேல்யூ b வேல்யூ c இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ a வந்து 3/1 plus x plus b வேல்யூ -3x plus c வேல்யூ 4/1 plus x ஸ்கொயர். ஸோ 3/1 plus x plus 4 - 3x/1 plus x ஸ்கொயர்.